நமக்கு ஏழ்ரச்சனை இருக்குதோ இல்லையோங்க, சளி மட்டும் மாதத்துல ஒருக்கா ரெகுலராக எங்களுக்கு பிடிச்சிருங்க. அப்போ இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க. தூதுவளை ரசம்னு சொல்லுவாங்க. தூதுவளை, முசுமுசுக்கி தழை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நாயரிஞ்சி தலையும் ஆட் பண்ணுவாங்க அம்மா. அது ஒரு 4, 5 ஆட் பண்ணாலே வந்து போதும். ரொம்ப அதிகமாக வந்து அதை ஆட் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் 2 சுக்கு, 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். வணக்கி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையை ஆட் பண்ணிக்கலாம். தலையை வந்து ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும், நல்லா சுருண்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா தலையும் வந்து சுருண்டு வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் வந்து இருந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே பேனில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கணுங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சு வந்துச்சுன்னா போதுங்க, ரசம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ